என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, சார் திருநெல்வேலியை பத்தி பேசுறதுக்கு பெருசா என்ன சார் இருக்கு? நெல்லையப்பர் கோவில் இருக்கு, அப்புறம் திருநெல்வேலி அல்வா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்க கொஞ்சம் இன்னும் சிந்திச்சீங்களா, பக்கத்துல கிருஷ்ணாபுரத்துல வந்து சிற்பங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் நிறைய பேர் சொல்லிட்டாங்களே சார். நிறைய பேர் திருநெல்வேலியை பத்தி சொல்லும் பொழுது எப்படி வடிப்பாக்க வெங்கட் ஆரம்பத்துல அல்வா எனக்கு கொடுத்தாரோ அது மாதிரி நிறைய அதைத்தானே சார் எல்லாரும் சொல்றாங்க. புதுசா திருநெல்வேலியில என்ன சமாச்சாரம் இருக்கிறது என்று என்னிடத்துல கேட்டா, நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நீங்க நினைக்கிறது வந்து கரெக்டு தான், ஆனா அதை தாண்டி பல விஷயங்கள் அந்த அல்வாக்குள்ளே பல விஷயம் உள்ளுக்குள்ள அமைஞ்சிருக்கு சார் என்று சொன்னேன். அவரும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். அதனால அவர் நன்றாக இதை கேட்பார் என்று நான் நினைக்கிறேன். திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அல்வா தான் ஞாபகத்துக்கு வரும். அது வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் திருநெல்வேலிக்கு உரிய இனிப்பு பதார்த்தம் எது என்று கேட்டால் அல்வா இல்லை. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலிக்கும் அல்வாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது எப்படி சம்பந்தமாச்சுங்கிறது நான் சொல்றேன். ஆனால் திருநெல்வேலியினுடைய இனிப்பு பதார்த்தம் எது என்று கேட்டால் மாலாடு. அதுதான் திருநெல்வேலியுடைய இனிப்பு பதார்த்தம். என்னை எப்பப்பெல்லாம் பார்க்கிறாரோ பேராசிரியர் KG ரகுநாதன் சார் அவர்கள் மாலாடு கொடுத்தே நான் ஒரு வழி பண்ணிடுவார் சார் வந்து. ஸோ திருநெல்வேலியினுடைய இனிப்பு பதார்த்தம் என்பது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மாலாடு, இன்னொன்று வந்து மொனகரம் என்று சொல்வார்கள். திருநெல்வேலிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னால் அவர்கள் சீர் வைக்க சொல்றது எதை வைக்க சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு முறுக்கி வைக்காட்டா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. மாலாடு 51 மாலாடு வச்சிருக்காங்களா? ஒரு பெரிய கல்யாணமாக இருந்தால் குறைஞ்சபட்சம் 51 மாலாடு இருக்கணும். இந்த கூம்பு வடிவத்துல இங்க வைக்கிறாங்க பாத்தீங்களா மெட்ராஸ்ல, அத மாதிரி அதை வந்து முத்து பணியாரம் என்று சொல்வார்கள் அந்த ஊர்ல. சில கிராமங்கள்ல சில பழக்கத்துல முத்து பணியாரம் என்று அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அது வந்து கடலை மாலை செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பணியாரம். ஸோ இது ரெண்டும் தான் ஒரிஜினலா திருநெல்வேலிக்காரர்களுடைய இனிப்பு என்பது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து மாலாடு, பொரிகடலை மூலமாக தயார் செய்யக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் மடிப்பாக்க வெங்கட் அவர்களுக்கு இதெல்லாம் டிப்ஸ். இதெல்லாம் பொரிகடலை மூலமாக செய்யக்கூடியது. இன்னொன்று வந்து இந்த மொனகரம் என்பது கடலை மாவால செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டும் தான் திருநெல்வேலியினுடைய ஸ்பெஷல் ஐட்டம். அப்புறம் எப்படி சார் எல்லாரும் அல்வா அல்வான்னு சொல்றாங்களே, நீங்க சம்மதமே இல்லை சொல்றீங்களே, எப்படி சார் நீங்க கேட்கலாம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திருநெல்வேலி என்கின்ற பெயருக்கு காரணமே நெல்லால் வேலி அமைந்த ஊர் அப்படிங்கிறதுனாலதான் திருநெல்வேலிங்கிற பேர். நீங்க திருநெல்வேலியினுடைய ஸ்தல புராணத்தை எடுத்து படித்தீர்களானால் எங்க ஊர்ல கோதுமை பயிரிடுறதே கிடையாது. என்டையர் ஃபுல்லா அந்த தாம்பரபரணி பெல்ட் முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கோதுமை பயிரிடக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. பாவநாசத்துல இருந்து ஆரம்பிச்சு திருச்செந்தூர் பக்கத்துல தாமிரபரணி கடல்ல கலக்கக்கூடிய இடம் வரையும் எந்த இடத்துலையுமே கோதுமை பயிரிடுவது என்பதே இல்லை. கோதுமையே இல்லாத ஒரு ஊர்ல அல்வா எப்படி வந்து இடத்தை பிடிக்கிறது? நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆய்வுகள் எல்லாமே, நான் செய்யக்கூடிய களப்பணிகள் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வித்தியாசமாக எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஸோ இதற்காக சில குறிப்புகளை எல்லாம் நான் தேடி போக வேண்டியிருந்தது. ஏன்னா நம்ம ஊருக்கும் அல்வாவுக்கு சம்பந்தம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அல்வா என்னுடைய யோசனை என்பது அங்க பயிரிடவே இல்லை. பயிரிடாத இடத்தில் எப்படி வந்து இது வந்து அமையறதுக்கான வாய்ப்பு என்று தேடி போன பொழுது எனக்கு ஒரு குறிப்பு கிடைத்தது. அது என்ன குறிப்பு என்று கேட்டால், நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்துல, திருமலை நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த அல்வா அப்படிங்கிற இனிப்பு திருநெல்வேலிக்குள்ள கால் எடுத்து வச்சு 1700க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில 1700க்கு முன்னாடி அல்வா அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. 1700க்கு பிறகுதான் இந்த அல்வாங்கிற கான்செப்ட் வந்து வந்தது. இது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சொக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஜமீன். சொக்கன்பட்டி ஜமீன் என்பது ஒரு பெரிய ஜமீன். திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஜமீன்ல அவர்களை அரசர்கள் என்றும் சொல்வார்கள், பாளையக்காரர்கள் என்றும் சொல்வார்கள், ராஜாக்கள் என்றும் சொல்வார்கள், ஜமீன் என்றும் சொல்வார்கள். இதுல சொக்கன்பட்டி ராஜாவுக்கு வந்து ஒரு ஆசை ஏற்பட்டது. அவருக்கு என்ன ஆசைன்னா, நாயக்க மன்னர்கள்ட்ட போய் நான் வட இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நாயக்க மன்னருடைய ஆட்சியினுடைய கீழே தான் சொக்கன்பட்டி இருந்தது. ஸோ அவங்க நாயக்க மன்னர்கள் சொன்னார்கள், நீங்க போயிட்டு வாருங்க. ஏன்னா பாண்டியருடைய ஆட்சிக்கு பிறகு
மதுரையும் திருநெல்வேலியும் நாயக்கருடைய ஆட்சிக்கு கீழே வந்தது. திருமலை நாயக்கர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ஸோ அவர் அங்கிருந்து கிளம்பி ராஜஸ்தானத்துக்கு போனார். சொக்கன்பட்டி ஜமீன் ராஜஸ்தானத்துக்கு போனார். ராஜஸ்தானுக்கு போன இடத்துல அவங்க தான் ஒரு இனிப்பாக கோதுமையில தயார் பண்ணி ஒரு விஷயத்தை தூக்கி சொக்கன்பட்டி ஜமீன் கையில கொடுக்குறாங்க. இதை வாங்கி சொக்கன்பட்டி ஜமீன் சாப்பிடுகிறார். அவருக்கு அந்த சுவை என்பது அதை அளவிட முடியாத ஒரு சுவையா. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பதார்த்தம் இல்லையே, நம்ம திருப்பி திருப்பி பாலாடைகள் மணகரத்தையும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வாய் உள்ளுக்குள்ள போட்டாலே உள்ளுக்குள்ள போறத. ஸோ இதை நிறைய வாங்கி நாயக்க மன்னர்களுக்கு கையில கொடுத்து, திருநெல்வேலிக்காரர்களுக்கு எப்போதுமே என்னன்னா, தனக்கு ஒரு பொருள் கிடைத்தது என்று சொன்னால் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து தானும் மகிழ வேண்டும், அடுத்தவர்களும் மகிழ வேண்டும் என்கின்ற நினைப்பு நெல்லைக்காரர்களுக்கு உண்டு. அதன் காரணமாக அவர் அங்கிருந்து அல்வாவை வாங்கிட்டு வந்து நேர நாயக்க மன்னர் கையில கொடுத்தார். இவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். சொக்கம்பட்டி ஜமீன் என்னெல்லாம் கேட்கிறாரோ அது அத்தனையும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நாயக்கர். இதன் மூலமாக உள்ளுக்குள்ள கால் எடுத்து அரண்மனைக்குள்ள வந்தது. அப்புறம் திருநெல்வேலியில முதல்ல ஹரி சிங் அப்படிங்கப்பட்ட ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க. ராஜஸ்தானத்துல இருந்து ஹரி சிங் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அங்கிருந்து கிளம்பி நெல்லையில வந்து முதல்ல லாலா கடை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட திருநெல்வேலியில ஆரம்பிச்சு தென்காசி முடி எல்லாமே லால், இந்த ஸ்வீட் விற்கிறவங்க எல்லாருமே லாலாக்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இருட்டுக்கடை அல்வாவும் லாலா கடை தான். அந்த ஹரிசிங் வந்து இருட்டுக்கடை அல்வாவுடைய மூதாதையர் தான். இந்த நம்ம திருநெல்வேலி டவுன்ல விற்கிறாங்களே அவர்களுடைய மூதாதையர் தான் இந்த ஹரிசிங். அதே மாதிரி புராதன லட்சுமி விலாஸ் கடைன்னு ஒண்ணு இருக்கு திருநெல்வேலியினுடைய தானாமனா பில்டிங்ஸ்ல. அவங்க எல்லாருமே லாலா கடைன்னு தான் அங்க சொல்லுவாங்க. அவர்கள் தான் இந்த பொருட்களை இந்த ராஜஸ்தானத்துல இருந்து கொண்டு வந்து திருநெல்வேலியில அல்வாவை வந்து இறக்குமதி செய்தவர்கள். ஆகவே இந்த திருநெல்வேலிக்கு அல்வா வந்த கதை என்பது ராஜஸ்தானத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்ததே தவிர இது திருநெல்வேலியினுடைய ஸ்வீட் இல்லை. ஆனா இன்னைக்கு திருநெல்வேலின்னு சொன்னாலே என்னடா நெல்லைக்காரனுக்கே அல்வா கொடுக்குறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு திருநெல்வேலி என்பது அல்வாவோடு ஒன்றிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஸோ இப்படிதான் இந்த அல்வாங்கிற விஷயம் வந்து திருநெல்வேலிக்கு வந்து இதுல இந்த அல்வால பெரிய ஒரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யானைய வந்து கட்டி தீவனம் போடுவது என்பது கஷ்டமான காரியம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா யானைக்கு ஒருவர் அல்வா கொடுத்தார். எங்க ஊர்ல தினசரி கொடுத்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினசரி கொடுத்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முக்குடல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து சொக்கலால் ராம்சேட் பீடின்ட்டு ஒரு பீடி கம்பெனியுடைய அதிபர். அவர் வந்து தினசரி யானைக்கு திருநெல்வேலியிலிருந்து அல்வாவை வாங்கி, அவர் வந்து சிவாஜி கணேசனுடைய பரம ரசிகர். அவர் திருநெல்வேலியிலிருந்து அல்வாவை வாங்கிட்டு போய் யானைக்கு கொடுத்தாரு.